ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஒரு வழியாக வந்து ப்ரொமோ வந்துடுச்சுங்க. ப்ரொமோ எப்போ ஒரு எல்லா ப்ரொமோக்கு கீழேயும் என் மகாநதி ப்ரொமோ எங்கேன்னு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நானுமே அப்டேட்ஸ்லாம் பார்த்தேன். பட் ஃபைனலாக வந்து இப்போ தான் ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு. நானும் இப்போ தான் பார்த்தேன். எபிசோடு இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு சரி ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ப்ரொமோ வந்து வரல. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷனில் வந்து வந்திருக்கு. அதுவே ஹாப்பி தான், ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. நர்மதா பாப்பாக்காக தான் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஸோ அவங்களோட ப்ராஜெக்டாக. ஸோ அது நம்மளோட கெஸ் கரெக்டு. ஆனால் காவேரி போய் ஹெல்ப் கேட்பாங்கன்னு நினச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து காவேரி, அதாவது விஜயே போயிட்டு நர்மதா கிட்ட நீ என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க, என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நர்மதாவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்ததும் இன்னும் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பாசங்க வந்துடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்கமிங். ஆல்ரெடி பாட்டி ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நர்மதா பாப்பா முன்னாடியிலேருந்தே சப்போர்ட் தான், பட் இன்னும் வந்து அதிகமாக இருக்க போது. ஸோ இன்னொரு விக்கெட்டும் காலியாக போகுது, ஃபுல் மொத்தமாக காலியாக போகுது அப்படி தான் நான் சொல்ல வராங்க. ஸோ இது ஓகேங்க. அந்த பேக்ரவுண்டில் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவாக இருக்கும். நிறைய பேர் கெஸ்ட்லாம் பண்ணிங்க. வெளில வரதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பேக்ரவுண்டில் இந்த மியூசிக் தான் போட்டிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து நம்ம விஜய் செய்கிறத இன்னொருத்தவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த ஹிண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இப்போ விஜய் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. நர்மதா அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அசந்திரவா காலையில் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் டைலாக் வந்து பேசிகிட்டே செய்கிறாங்க. அப்போ தான் அந்த சாங் வந்து ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தூங்க விடுறதுக்காகவே வந்து ஒரு சாங் வந்து சவுண்டாக போட்டிருப்பாரு. அதை கேட்டதுமே எனக்கு செமையாக சிரிப்பு வந்துடுச்சு. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் செம்மையாக கத்திட்டு இருப்பாங்க. பட் நம்ம காவிரியோட ரியாக்ஷன் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு எபிசோடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுவோம். எனக்கு ஓவரால் இந்த ப்ரொமோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரொமோ ரிலீஸ் ஆகி ஒரு 14 மினிட்ஸ் சம்திங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 78,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. 3.7K வியூஸு, 150+ கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து ஒரு மோடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கான ப்ரொமோ இல்லாட்டியும் இந்த ப்ரொமோவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. நான் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் மோடில் தான் பார்த்தேன். இந்த ஒரு ப்ரொமோமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்குலாம் பிடிச்சிருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.